எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மேயது வெண்புடி நீரு, ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்றும் ஆலவாயாள் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட, கண்டிகை பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றலடல் வினையேறு மாலவாயான் திருநீற்றை, போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பினியாயின தீர, சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே, சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே, சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. திருஞான சம்பந்தரின் திருநீற்றுப் பதிக இறுதி 3 பாடல்கள் இவை. நஞ்சுண்ட கண்டனாகிய திரு ஆலவாயான் திருநீறு திருமால் பிரம்மர்களால் அறியப்பெறாத தன்மையுடையது. வானுலகில் வாழும் தேவர்கள் தங்கள் மேனிகளில் பூசிக்கொள்வது. பிறவியாகிய இடரை தவிர்த்து நிலையான இன்பம் அளிப்பது. மேல் உலகில் வாழ்வோர் பணிந்து போற்றும் திரு ஆலவாயான் திருநீறு கமண்டலத்தை ஏந்திய கையர்களாகிய சமணர்கள் சாக்கியர்களின் கண்களை திகைக்கச் செய்வது. தியானிக்க இனியது. 8 திசைகளிலும் வாழும் மெய்ப்பொருளை அடைந்தவரும் ஏத்த பெரும் தகமைப்பாடு உடையது. ஆற்றலும் பிறரை கொல்லும் வலிமையும் உடைய விடையின் மீது ஏறி வரும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழ் இயல் விளங்கும் பூசுரனாகிய ஞானசம்பந்தன் சைவத்தின் பெருமையை தெளிவித்து பாண்டியன் உடலில் பற்றிய தீமை விளைவித்த வினி தீருமாறு சாற்றிய இப்பதிக பாடல்கள் 10ஐயும் ஓதவல்லவர் நல்லவராவர் என்பது இப்பாடல்கள் 3இன் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.